Hi friends, today's special Sesame Chicken சமைக்க போறோம். அதாவது எள்ளு போட்டு chicken சமைக்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்டா டேஸ்டா நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இது வந்து சைனீஸ் ஃபுட். சோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 500 கிராம் கோழி இறைச்சி போன்லெஸ் சிக்கன் எடுத்துச்சிங்க. பூண்டு ஒரு 3 நல்லா கொந்தி வச்சிங்க. சிக்கனை கியூபா கட் பண்ணிச்சிங்க. முட்டை 1, வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் அனியன் கொஞ்சம் வெட்டி வச்சுக்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம சிக்கனில் போட்டுக்குவோம். சிக்கன் இந்த மாதிரி கியூப்பாக கட்டமான நெஞ்சு பகுதி எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. 500 கிராம் வந்துச்சு. இதே அதிகமாக தாராளமாக இருக்கும். ஒரு 10 பேர் சாப்பிடலாம். ஸோ அதில் நம்ம இடிச்சு வச்சிருந்த பூண்டை வந்து நல்லா சேர்த்துக்குவோம். லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தண்ணி கெச்சப்பு, உப்பு தேவையான அளவு, பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன், முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 கப்பு போட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் இது நல்லா பொரிச்சு எடுத்தோடனே உங்களுக்கு தெரியும். இது வந்து நல்லா பார்க்க இந்த கொரியன் ஃபுட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். சமயத்தில் பண்டிகையில் கூட இது சமைப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தேவைப்பட்ட தண்ணி லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், ஆப்ஷனல். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவைப்பட்ட லேசாக தண்ணி ஊற்றுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ண ஓரத்தில் வச்சுருவோம் சைட்டில். கீப் சைட். தென் ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரம் செஞ்சு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். சீன்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் பொரிப்போம். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்த பிற்பாடு எடுத்துருவோம். இந்த மாதிரி 3 போட்டு பொரிங்க. இது போன்லெஸ் சிக்கனாக இருக்கனால சட்டுன்னு வந்துடும். ஸோ நல்லா வெந்த பிற்பாடு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். இருக்கிற பேலன்ஸை நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். அடுத்தது அதே எண்ணெயில் நான் வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் அனியன் போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசம் வந்த பிற்பாடு லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். லைட் சோயா சாஸ் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. செசமே ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதை நம்ம கொதிக்க விடணும். சாஸ் நல்லா திக்காகணுன்னு நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி இந்த மாதிரி திக்காகன பிற்பாடு நம்ம பொரிச்சு வச்சுருந்த கோழி இறைச்சி போட்டு இதில் கொஞ்சம் கிண்டி விடுவோம். ஸோ எல்லாம் நல்லா கோட் பண்ணிடுச்சு பாருங்களேன். அவ்வளோதான், நம்மளுடைய செசமே சிக்கன் இஸ் ரெடி. இது ஒரு பிளேட்டில் வச்சு மேலே கொஞ்சம் எள்ளு வந்து தூவி விட்டு ஸ்ப்ரிங் அனியனும் தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. ஈஸியான சமையல் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைத்துங்க. லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். ஓகே, பாய். ஹாப்பி குக்கிங். என்ஜாய் தி ஃபுட்.